என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எதற்காக ஓடுகிறீர்கள் என்று யோசித்ததுண்டா? காலம் என்பது உங்களை துரத்த வரவில்லை. அது உங்களை தயாரிக்க வந்த ஆசான். நீங்கள் நாளை என்று தள்ளி வைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கனவுகளிலிருந்து ஒரு அடியை விலக்குகிறது. வாழ்க்கை ஒரு போர் அல்ல, அது ஒரு பயணம். அதில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது திசை திருப்பும் குறியீடு. நீங்கள் சில நேரங்களில் கேட்கிறீர்கள், ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை சோதனை? நான் கேட்கிறேன், சோதனை இல்லாமல் வைரம் பிரகாசித்ததுண்டா? உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உங்கள் மௌன வேதனையையும் நான் கேட்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல. காலம் உங்களை சோதிக்கும், ஆனால் அதே காலம் உங்களை உயர்த்தவும் செய்யும். நேரத்தை மதியுங்கள், உங்கள் பெற்றோரை மதியுங்கள், உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். கோபத்தில் சொன்ன ஒரு சொல் வருடங்கள் கட்டிய உறவை உடைக்கலாம். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது உள்ளத்தின் பலம். உங்கள் வாழ்க்கையை மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் நான் எழுதிய பாதை வேறு. நீங்கள் இப்போது இருட்டில் நடக்கிறீர்கள் என நினைத்தாலும் அந்த இருட்டே விடியலின் முன்னோடி. என்னை தேடுவதற்கு மலை ஏற வேண்டியதில்லை. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் அங்கேயே நான் இருக்கிறேன். காலத்தை வீணாக்காதீர்கள், அதை உருவாக்க பயன்படுத்துங்கள். நீங்கள் நம்பிக்கை இழக்கும் அந்த நொடியில் கூட நான் உங்களுடன் இருக்கிறேன். எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். அன்புடன் வாழுங்கள், உண்மையுடன் பேசுங்கள், துணிவுடன் செயல்படுங்கள். அப்போது காலம் உங்களுக்கு எதிரி அல்ல, உங்கள் வெற்றியின் சாட்சியாகும். வெற்றி உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு அடியை எடுக்க மட்டும் துணிவாக இருங்கள். உங்களுக்கு துணை. அருள் எப்போதும் உங்களுடன்.